Hey everyone, I'm Vincy William and welcome to today's video. A daughter of Christ, a working professional, and a wedded wife to William Carey. This channel helps you to learn cooking, lifestyle, and all about Christ. So come, let's get into the video. நியூ டெஸ்டமெண்ட்லேருந்து ஏசப்பா நிறைய பேரபிள்ஸ் வந்து சொன்னாங்க. ஊமைகளை வந்து நிறைய காரியங்களை வந்து நம்ம சொன்னாங்க. அந்த சீரீஸ் வந்து நம்ம நேத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பேரபிள் 2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, ஒரு மீன் வலையை வந்து குறிக்குது. இது வந்து ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, மேத்யூ சாப்டர் 13 47 to 50 வேர்ட்ஸ் வந்து இந்த பேசேஜ் வந்து இந்த வேர்ட்ஸில் தான் வந்து இருக்குது. இந்த பேசேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா 47th வேர்ட்ல வந்து அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டது சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த பேரபிள் வந்து நம்ம ஹோலி ரிலேட்டட் டு ஒரு சீஷோர், ஒரு கடல்ல வந்து ஒரு மீனவர் வந்து போறாங்க அப்படின்னா அங்க ஒரு சில காட்சிகள் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 6 பாயிண்ட்ஸா நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கும் இந்த பரலோக ராஜ்யத்துக்கும் ஆண்டவர் வந்து எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மீனவரை பத்தி பார்க்க போறோம். ஸோ ஒரு மீனவர் வந்து அவரோட தொழில் எப்படி இருக்கும்? அதிகாலையில எழுந்திருப்பாரு, தன்னுடைய வலைகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட போட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாரு. ஸோ மார்னிங்ல வந்துட்டு அவர் வந்து ஒரு சீஷோருக்கு வந்து போறதுனால, ஒரு சீக்குள்ள போறதுனால அவருக்கு தேவையான ஒரு ஃபுட்டை வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிக்குவாரு. ஸோ அவரோட அன்றாட அந்த டேக்கு காலையில போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கா ரிட்டர்ன் வராங்களோ இல்லை நைட்டுக்கா ரிட்டர்ன் வராங்களோ, ஸோ அந்த டேவை வந்து அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த மீனவர் வந்து அதெல்லாம் அவர் ப்ரிப்பேர் பண்ணிப்பாரு. ஸோ இதை வந்து பிப்ளிக்கலாக நம்ம எப்படி இதை ரிலேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஊழியக்காரராக நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை வந்து நம்ம வந்து இதில் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஊழியம் செய்கிற யாவரும், ரட்சிக்கப்பட்ட யாவருமே வந்து ஒரு ஊழியக்காரருக்கு ஒப்பிடலாம் நம்ம. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேத்யூ சாப்டர் 4 18 and 19ல வந்துட்டு ஏசப்பா வந்து பீட்டர் கிட்டயும் ஆண்ட்ரூ கிட்டயும் என்ன சொல்லுவாங்க, அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது ஏசப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள வந்து மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் நான் மாற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லி அவங்கள வந்து தன்னுடைய ஊழியத்துக்காக ஏசப்பா வந்து அழைக்கிறத நம்ம அந்த பேசேஜ்ல நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மீனவர் வந்து ஒரு ஊழியக்காரருக்கா வந்து இந்த இடத்துல வந்து ஒப்பிடுறாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து கடலில் உள்ள மீன்கள். மீன்கள் என்றது யாரை குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்ற நாமளை தான் குறிக்குது. இந்த உலகத்துல வந்து எல்லா வகையான பீப்புளுமே இந்த உலகத்துல அடங்கி இருப்பாங்க. இப்ப நம்ம பிப்ளிக்கலா பார்த்தோம்னா சால்வேஷன் எடுத்த பீப்புளும் இருப்பாங்க, சால்வேஷன் எடுக்காம பீப்புளும் இருப்பாங்க, அதுக்காக முயற்சி படுறவங்களும் இருப்பாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டே இல்லை நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள வரன்ற பீப்புளுமே இருப்பாங்க. ஸோ எவ்ரி ஒன், எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளுமே வந்துட்டு இந்த உலகத்துல அடங்கியிருப்பாங்க. அதே தான் ஆண்டவர் வந்து இந்த கடலுக்குமே ஒப்பிடுறாங்க. கடல்லன்னு வரும்போது மீன்கள் வந்து என்ன ஒரே டைப் தான் இருக்குமா? இல்ல, அதுலயுமே ஜாதி ஜாதியான மீன்களை தான் வந்து ஆண்டவர் வந்து படைச்சிருக்காங்க. ஸோ அப்படிதான் நாமளும். ஸோ பீப்புள் வந்து நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்காங்க இந்த உலகத்துல. பாயிண்ட் நம்பர் 3 வந்துட்டு வலைய வந்து ஆண்டவர் வந்து இதுக்கு ஒப்பிடுறாங்க. இந்த வலை வந்து எதுக்காக ஒப்பிடுறாங்க அப்படின்னா, இட் ரெப்ரசன்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட் ஹூ ஸ்ப்ரெட்ஸ் தி வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எந்த வழியில வந்து நம்ம வந்து ஆண்டவரை நம்ம வந்து ஏத்துக்கிறோம், யாராவது ஆண்டவரை பத்தி சொன்னாதான், யாராவது ஆண்டவரோட உபதேசத்தை வந்து சொல்றாங்க அப்படின்னா தான் நம்ம எடுத்துக்கிறோம். விச் மீனிங் தி ஷேர் தி வேர்ட் ஆஃப் காட். கரெக்டா? ஸோ இதுதான் வந்து மேஜர் வே வேர் பீப்புள் வந்து ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த வலைக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒப்பிடுறாங்க. ஸோ இந்த மீன்கள் வந்து எப்படி வந்து இந்த வலையில மாட்டுது? ஸோ ஒரு மீனவர் வந்து ஒரு வலைய போடுறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இருக்கிற லொக்காலிட்டியில இருக்கிற ஃபிஷ்ஷஸ் மாத்திரம் தான் அந்த வலைக்குள்ள வந்து மாட்டோம். நாட் தட் எவ்ரி மீனும் வந்துட்டு அந்த வலைக்குள்ள மாட்டோன்றது கிடையாது. அதே மாதிரி தான் அந்த வேர்ட் ஆஃப் காட் வந்து யாருக்கு போய் அவங்களோட இருதயத்துல சேருதோ அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளா அவங்க வந்து ஜீவிப்பாங்க. அடுத்தபடியா நம்ம என்ன பாக்குறோம்னா, அந்த வலைக்கு உள்ள மாட்டின அந்த மீன்களை நம்ம பாக்குறோம். அது வந்து எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை மாத்தி ஆண்டவருக்காக சால்வேஷன் எடுத்து தன்னுடைய முழு இருதயத்தோடும், தன்னுடைய முழு ஆத்மாவோடும், தன்னுடைய முழு சரீரத்தோடும்
ஆண்டவருக்காக உண்மையா பாடுகள் அனுபவிச்சு ஜீவிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மாத்திரமே வந்து என்னன்னா அந்த வலைக்கு உள்ள இருக்கிற மீன்களுக்கு ஒப்பிடுகிறாங்க. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா கரை. அது வந்து நம்ம ஆஸ் பர் இந்த சாப்டர் படி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இது வந்து சர்ச்க்கு வந்து நம்ம ஒப்பிடலாம். 6th பாயிண்டா நம்ம என்ன பாக்குறோம்னா தரம் பிரித்தல். இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஆஸ் பர் மேத்யூ சாப்டர் 13:48 வேர்ட்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அது நிறைந்த போது அது கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையில் சேர்த்து ஆகாதவைகளை எரித்து போடுவார்கள். இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இது நம்மளுடைய நியாய தீர்ப்பின் நாளை வந்து குறிப்பிடுகிறது. அப்படின்னா என்ன? ஜட்ஜ்மெண்ட் டே. ஜட்ஜ்மெண்ட் டேனா என்ன? ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற நாம், ஆண்டவர் வந்து எந்த நூழிலையில வருவாங்கன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ ஆண்டவர் வந்து எந்த நூழிலையில வராங்க, இன்னைக்கு வராங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர்டா இருக்குமா, ஆண்டவருக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்குமா அப்படின்றத நம்ம யோசிங்க. இது தரம் பிரித்தல்ன்றது அந்த நெட், அந்த நெட்டுக்குள்ள எல்லா வகையான மீன்கள், ஜாதி ஜாதியான மீன்கள் வந்து அது உள்ள இருக்கும். அப்போ அந்த மீனவர் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு வகையான மீன்களை வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு கூடையில போடுவாரு. கரெக்டுங்களா? எல்லா டைப் ஆஃப் ஃபிஷஸுமே இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, ஒரு கூடையில போடுறாரு. அப்போ ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வரும்போது ஆண்டவருமே அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல வந்து எய்தர் நம்ம வந்து ஹெல்லுக்கு போறோமா, இல்ல ஆண்டவரோட ஆயிரம் வருடமாக அவரோட நம்ம வாழ போறோமான்றத நம்ம யோசிக்கணும். இந்த 49th வேர்ட்ல பாத்தீங்கன்னா, அப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்கினி ஜுவாலையில் போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். இப்போ உங்களுக்கு இந்த தரம் பிரித்தலோட மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பியூரா வந்து என்ன ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் டே தான். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நம்ம வந்து ஒண்ணு ஹெவனுக்கு எடுத்துக்கொள்ளப்பட போறோமா, இல்ல ஹெல்லுக்கு நம்ம போறோமான்றத நாமள தான் சோதிச்சு அறியணும். இந்த ஹெல் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அக்கினி ஜுவாலையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த 6 பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு ஊழியக்காரராய் நம்ம இங்கே பார்க்குறோம். 2வது விஷயம் வந்துட்டு இந்த மீன்களை போல இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ 3வதாக ஆண்டவருடைய வார்த்தையின் மூலியமாக நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு செல்லணும். அதுதான் வந்து இட்ஸ் அ மேஜர் வே டு ரீச் காட். அண்ட் 4th திங் வந்துட்டு மீனோட அந்த வலையை பற்றி நம்ம பார்க்குறோம். 5வதாக கரை வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இட் ரெப்ரசன்ட்ஸ் த சர்ச். 6வது விஷயம் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா தரம் பிரித்தல். எய்தர் வி ஆர் கோயிங் டு ஹெல் ஆர் ஹெவன்றது நம்ம கையில் தான் இருக்கு. ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பேரபிள் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன் கான்டென்ட்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ see you all in the next interesting video. Until then, take care and be in touch. Bye bye.